Students, இந்த வீடியோல how to set up a React app with Vite. What is Vite? Vite அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, Vite is a front-end build tool that helps you create modern web apps quickly and efficiently. Vite அப்படிங்கிறது ஒரு front-end build tool-ஆ இருக்கு. Also, மாடர்ன் வெப் அப்ளிகேஷனை குயிக்காகவும் எஃபிஷியண்ட்டாகவும் கிரியேட் பண்ணுறதுக்கு Vite அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு Node.js சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. Node.js அதாவது டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் Node.js அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் இன்ஸ்டாலர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. இப்போ Node.js அப்படிங்கிறது டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட்ஸில் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஐ அக்செப்ட் தி டேர்ம்ஸ் in the license agreement. next கொடுத்துருங்க. next install. So completed the Node.js setup wizard. So finish கொடுத்துட்றேன். ஓகே, Node.js அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபோல்டர் நேம் அப்படிங்கிறது நான் NM ப்ராஜெக்ட்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் கமாண்ட் ப்ராம்ப்ட்டு. ஸோ இதில் நான் கமாண்ட் ப்ராம்ப்டை மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு CD /. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே இதோட பாத்தை நம்ம காப்பி பண்ணணும். ஸோ அதாவது சியில் யூசர்ஸில் இன்டெல்லில் டெஸ்க்டாப்பில் NM ப்ராஜெக்ட் இருக்குது. இதை நான் காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட NPM கிரியேட் வித் லேட்டஸ்ட் மை ஆப் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். இங்கே அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ கிரியேட் வெயிட் 7.03 ஓகே டு ப்ரொசீட் எஸ்ன்னு கேட்குது. ஸோ நான் எஸ் கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இதில் நம்ம ரியாக்டை சூஸ் பண்ணணும். நான் ரியாக்டை சூஸ் பண்ணிட்டேன். அதாவது செலக்ட் ஏ ஃப்ரேம் ஒர்க்கில் ரியாக்டை சூஸ் பண்ணணும். செலக்ட் ஏ வேரியண்ட்டில் ஜாவா ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணணும். அதாவது CD my app அப்படிங்கிறத காப்பி பண்ணி இங்கே அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு NPM இன்ஸ்டால் அப்படிங்கிற இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி இங்கே அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். NPM இன்ஸ்டால் ஆகுது. ஸோ நமக்கு 33 பேக்கேஜஸ் ஆர் லுக்கிங் ஃபார் ஃபண்டிங்னு வந்துட்டு ஸோ நமக்கு மை ஆப் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு NPM ரன் தேவ் அப்படிங்கிற இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணி இங்கே அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ இப்போ ப்ளஸ் ஹெல்ப் டு என்டர் ஸோ ஹெல்ப் பண்ணுறது. ஸோ நான் ஹச் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ ஆர்னு கொடுத்தோம்னா ரீஸ்டார்ட் ஆகும் சர்வர். ஸோ ஆர் என்டர்னு கொடுத்தேன் அப்படின்னா சர்வர் ரீஸ்டார்ட்னு இருக்குது. யூன்னு கொடுத்தோம் அப்படின்னா சர்வர் யூஆர்எல் காமிக்கும். ஸோ யூ கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஓ கொடுத்தோம் அப்படின்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஸோ ஓ கொடுத்து நான் என்டர் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு VS கோட் வழி அப்படி ரன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். VS கோடை நான் டவுன்லோட் பண்ணுறேன். விண்டோஸ். ஸோ நெக்ஸ்ட்டு VS கோடை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஸோ VS கோடு இன்ஸ்டால் ஆகுது.
ஸோ ஃபினிஷ். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு விஎஸ் கோடு வழியாக விட் ரியாக்ட் ஆப்பை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஎஸ் கோடை நான் ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஃபோல்டர் டெஸ்க்டாப்பில் என்எம் ப்ராஜெக்டில் மை ஆப்பை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் ஃபோல்டர் npm இன்ஸ்டால்னு கொடுத்ததுனால எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸும் நமக்கு இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் எஸ்ஆர்சியில் app.jsx நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நம்ம ரன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு டெர்மினல், நியூ டெர்மினல். ஸோ நெக்ஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்டை சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு ஓப்பன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம npm இன்ஸ்டால்னு கொடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்டர். இன்ஸ்டால் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு என்பிஎம்மோட வேர்ஷனை நான் செக் பண்ணிக்கிறேன். அதாவது npm-vன்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்ம npm என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ 11.5.1 இருக்குது. நெக்ஸ்ட்டு npm run dev. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் ரன் கமாண்டு. இப்போ நமக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஸோ வந்துட்டு ப்ரெஸ் ஹெச் ப்ளஸ் என்டர் டு ஷோ ஹெல்ப்னு இருக்குது. ஸோ நான் ஹெச் கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். ஸோ நமக்கு ஆர் கொடுத்தோம் அப்படின்னா ரீஸ்டார்ட் ஆகும். திரும்ப நான் ஆர் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ சர்வர் ரீஸ்டார்டட்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு யூ கொடுத்துட்டு நான் என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு யூஆர்எல் காமிக்கும், சர்வரோட யூஆர்எல் காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஓ கொடுத்து என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஓ கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் லோக்கல் ஹோஸ்ட் 5173ங்கிற போர்ட்டில் தான் ரன் ஆகும். ஸோ நமக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எதாவது நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். விஎஸ் கோடை இங்கே நெக்ஸ்ட்டு நீங்கள் க்யூ கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா குவைட்டுன்னு சொல்லுவோம். ப்ளஸ் க்யூ ப்ளஸ் என்டர் டு குவைட்டு. ஸோ திரும்ப நமக்கு பழையபடியே வந்துடும். ஸோ திரும்ப நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் திரும்ப இதில் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை அவுட்புட்டை கொண்டு வந்து காமிக்கிறேன். இந்த இடத்துல வெல்கம் டு சிஎஸ்டிஎல். ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணிவிட்டு திரும்ப நான் அதை ரன் பண்ணுறேன். npm run dev. ஸோ திரும்ப நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்த சூஸ் பண்ணிவிட்டு ஃபாலோ லிங்க் நம்ம கொடுத்தோம்னாலே நமக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே நமக்கு வெல்கம் டு சிஎஸ்டிஎல் அகாடமின்னு வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அவுட்புட்டாக கேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் லாகின் பேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.